ஹலோ கைஸ், வணக்கம். திஸ் இஸ் அன்புசீலன். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இண்டிகேட்டரை வச்சு எப்படி ட்ரேட் பண்ணலாம், அது எங்கே இருக்கும், என்னென்ன டேட்டா ஒரு ட்ரேட் எடுக்கிறதுக்கு நமக்கு தேவை அப்படிங்கிறதான் இந்த வீடியோ. இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். எஜுகேஷன் பர்பஸ்க்காக என்னுடைய டெலகிராம் குரூப், வாட்ஸ்அப் குரூப்பில் இணையணும் விருப்பம் உள்ளவங்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த லிங்கை பயன்பெற்று கொள்ளலாம். இப்போது நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நிறைய அனலைசிஸ் மெத்தட் இருக்குது. நிறைய பேர் என்ன நினச்சிடக்கூடாது அப்படின்னா, ஒன்று மட்டும் உங்கள் மைண்டில் எடுத்துக்கோங்க. ஒரு கேண்டில் ஸ்டிக் பேட்டர்னை வச்சு மட்டும் உங்களால் ட்ரேடில் சக்ஸஸ் பண்ண முடியுமான்னு கேட்டால் எஸ், ஃபெயிலியர் கண்டிப்பாக கொடுக்கும். சரிங்களா? எஸ்ன்னு ஒன்று இல்லை, அதுக்கு அதை வச்சே ப்ராஃபிட் பண்ணலாம் அப்படின்னு நினைக்க வேண்டாம், ஃபெயிலியர். ரெண்டாவது, இண்டிகேட்டரை வச்சு மட்டும் நீங்கள் ட்ரேட் பண்ணிங்கன்னா ஃபெயிலியரான்னு கேட்டால் ஃபெயிலியர். ஏன் இண்டிகேட்டரை வச்சு பண்ணால் சக்ஸஸ் தானே சார், எல்லாருமே இண்டிகேட்டரை யூஸ் பண்ணிட வேண்டியதானே அப்படின்னு உங்களுக்கு தோணும். சரிங்களா? நிறைய இண்டிகேட்டர்ஸ் இருக்குது. நீங்கள் எதை வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஆனால் அது சக்ஸஸ் அப்படின்னா அவர் எதுக்கு அதை வந்து மார்க்கெட்டிங் பண்ணி சேல்ஸ் பண்ணணும்? அதை வச்சு அவரே ட்ரேட் பண்ணி சக்ஸஸ் பண்ணலாம்ல. அப்போது இங்கே நிறைய விஷயங்கள் நீங்கள் கற்றுக்கிடணும். அப்படிங்கிறத மட்டும் நீங்கள் ஸ்டாக் மார்க்கெட் வரும்போது மைண்டில் எடுத்துக்கோங்க. பொதுவாக இண்டிகேட்டரை பொறுத்த மட்டும் ஒரே ஒரு இண்டிகேட்டரை வச்சு ட்ரேட் பண்ணுவாங்க. எப்போதுமே வந்து இப்போ நான் காட்டுறது வந்து ஜீரோதா டிமேட் அக்கௌண்ட். இதில் வந்துட்டிங்கன்னா இந்த லாஸ்ட்டில் மோர் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா இதிலே நீங்கள் பின் பண்ணி வச்சுக்கலாம். சரிங்களா? ஸோ இதில் நிறையா இருக்கும். இதில் நமக்கு தேவை இன்ட்ராடே அப்படின்னாலே டெக்னிக்கல் அனலைசிஸ் மட்டும்தான் ஹெல்ப் பண்ணும். எனக்கு ஒருத்தர் கமெண்ட் பண்ணியிருந்தார் வீடியோ கீழே, சார் நீங்கள் சொல்கிறதெல்லாம் ஓகே, ஆனால் ஒரு ஏற்றம் இறக்கம், ஷேர் மார்க்கெட் ஏறுது இறங்குது அப்படின்னா அதனுடைய நிகர லாபத்தை பொறுத்து தானே இறங்கும். அப்போ நீங்கள் சொல்கிறதெல்லாம் பொய் தானே, இது என்ன சப்போர்ட் ரெசிஸ்டன்ட் அப்படின்னு சொல்கிறீங்க அப்படிங்க. புதுசாக வர்றவங்களுக்கு எல்லாமே கன்ஃபியூஷனாக இருக்கும். அதாவது வீட்டுக்கு ஒரு கதவு அப்படிங்கிற மாதிரி கணக்கிலே இருந்துடக்கூடாது. வீட்டுக்கு எத்தனை டோர்னாலும் வைக்கலாம். ஸ்டாக் மார்க்கெட் ரொம்ப நாளாக இருக்குது, அதில் நிறையா டோர் இருக்குது. அந்த மாதிரி புரிஞ்சுக்கங்க. அப்போ குளோபல் மார்க்கெட், ஒரு கம்பெனி அதனுடைய வர்த்தகத்தை இந்தியாவில் மட்டும் நடத்தாதில்ல. இப்போது ஒரு கம்பெனி இருக்குன்னா அது இந்தியாவில் மட்டும் வர்த்தகம் பண்ணுமா? இல்லை, அது வெளிநாட்டுக்கும் பிஸ்னஸ் பண்ணும். அதனுடைய ஃப்ரான்ச்சைஸி வெளிநாட்டிலையும் இருக்கும்ல. அப்போ வெளிநாட்டில் பார்க்குற எல்லா வேலை, எல்லா ஒர்க் எல்லாம் வச்சு தான் எண்ட் ஆஃப் த டேல டேர்ன் ஓவர் என்ன, ப்ராஃபிட் என்ன அப்படிங்கிறத கால்குலேட் பண்ணுவாங்க. சரிங்களா? கம்பெனி ப்ராஃபிட் ஆனால் வெளிநாட்டிலேருந்து பணம் வந்தால் வேண்டான்னு இருக்கா? அப்போ வெளிநாட்டில் அந்த இடத்துல வந்து இறங்கிச்சு அப்படின்னா அங்கேயும் காம்படிட்டர் இருப்பாங்க. வெளிநாட்டில் அந்த ப்ராடக்ட், நம்ம ஒரு பொருள் வச்சுருக்கோம், ஒரு ஹோட்டல் வச்சுருக்கீங்க அப்படின்னா பக்கத்து ஹோட்டலுக்கானுக்கும் நமக்கும் காம்படிஷன் இருக்கும். அவன் ப்ரைஸ் இறக்குனா நம்மளே இறக்கணும், எல்லா விதமாகவும் பிரச்சனையும் இருக்கும் வெளிநாட்டில். அப்போ எல்லாமே அஃபெக்ட் பண்ணும். அதனால தான் குளோபல் மார்க்கெட் தாக்கம் இருந்துச்சு அப்படின்னா நம்ம மார்க்கெட்டும் தாக்கம் ஏற்படும். இதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. இன்னொன்று நல்லா புரிஞ்சுக்கிறக்கூடிய முக்கியமான விஷயம், இன்ட்ராடேக்கு டெக்னிக்கல் அனலைசிஸ் மட்டும் போதுமானது அப்படிங்கிறத மட்டும் மைண்டில் வச்சுக்கோங்க. இது ரொம்ப முக்கியமான விஷயம். இப்போது டெக்னிக்கல் அனலைசிஸ் அப்படின்னு ஒரு பார்ட் இருக்குது. இங்கே வந்துட்டீங்க அப்படின்னா இங்கே என் நம்பர் ஆஃப் இண்டிகேட்டர்ஸ் இருக்குது, நிறைய இண்டிகேட்டர்ஸ் இருக்குது. அப்போது நீங்கள் இதை பார்க்கணும் வைக்கணும் அப்படின்னா இங்கே கீழே நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இந்த பர்டிகுலர் ஸ்டாக் மேலே போகுமா, சரிங்களா, புல் மார்க்கெட்டா, நியூட்ரலாக இருக்குமா, சரிங்களா, பியரிஷா, கீழே இறங்கும், எல்லாமே இதில் இருக்கும். அப்போ நீங்கள் ஒரு இண்டிகேட்டரை வச்சு பார்க்குறத காட்டிலும் இன்னொன்று டைம் ஃப்ரேம் அப்படின்ட்டு இருக்குது. ஸோ இந்த டைம் ஃப்ரேமை நீங்கள் இங்கே மாற்றிக்கலாம். இங்கே நிறைய பேர்த்துக்கு ஒவ்வொரு டைம் ஃப்ரேமும் இருக்குது. இங்கே பாருங்கள், ஒரு கம்பெனி சரியும், நீங்கள் இதுக்கு அடுத்து செக் பண்ணி பாருங்கள், சரியும் அப்படின்னா நீங்கள் 5 மினிட்ஸ் போட்டிங்க அப்படின்னா அந்த கம்பெனி ப்ராஃபிட்டில் வந்து காட்டும். சரிங்களா? இப்போது இந்த என்டிபிசி வந்து நெகட்டிவில் இருக்குது. சரிங்களா? இப்போது நான் 3 மினிட் போடுறேன் பாருங்கள், 5 மினிட்ஸ், 1 மினிட், எப்படி வேணாலும் போகலான்னு போட்டிருக்கு. ரைட்டா? எல்லாம் நியூட்ரல் ஓரளவுக்கு, இந்த சைடு இந்த சைடு நியூட்ரல். நான் டயத்தை இன்க்ரீஸ் பண்ண நீங்கள் பாருங்கள், கன்ஃபர்மேஷன் லெவலும் அதே லெவல்லே இருக்குது. சில நேரம் என்ன நடக்கும் அப்படின்னா நீங்கள் டயத்தை இன்க்ரீஸ் பண்ண இதனுடைய அளவுகோல் வந்து மேலே ஏறிட்டே இருக்கும். சில நேரம் செக் பண்ணி பாருங்கள். சில நேரம் நியூட்ரலாகவே இருக்கும். இப்படி நியூட்ரலாக இருக்குன்னா என்ன அர்த்தம்? இன்றைக்கி ட்ரேட் பண்ணுறதே ரிஸ்கியான இடம்னு அர்த்தம். ஒன்று ஹைலி கன்ஃபர்மேஷன் கிடைக்கணும். ஓகே, இந்த இண்டிகேட்டர் உங்களுக்கு இதில் காட்டிடுச்சு, எல்லாமே சேர்ந்து தான் சப்போர்ட் பண்ணுது. ஓகேவா? இதுக்கு அடுத்து இதை வச்சு மட்டும் ட்ரேட் பண்ணாலும் ஃபெயிலியர் வரும்ல. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா என்டையராக என்ன பண்ணணும், டெக்னிக்கல் அனலைசிஸ்குள்ளே இறங்கிடணும். ஸோ ஒரு ஸ்டாக்கை எப்படிலாம் அனலைசிஸ் பண்ணலாம் அப்படிங்கிறது நீங்கள் எடுத்துக்கணும். அப்படி கன்ஃபர்மேஷன் கிடைச்ச உடனே நீங்கள் என்ன பண்ணணும், என்டிபிசியில் வந்துட்டு உங்களுடைய பேட்டர்னை நீங்கள் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிடணும். ஸோ ஓகே, நான் ஒன்று சொல்லியிருக்கேன், எப்போதுமே வந்து
ஃபர்ஸ்ட் ஒரு பிரேக் அவுட் நினச்சுன்னா இது என்ன லாபம் ஆயிருக்கோ இதே லாபத்தை இங்கே ஒரு பிரேக் அவுட் நடந்தால் எக்ஸ்பெக்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருப்பேன். ஸோ இதே லாபம் இதில் என்ன பர்சன்டேஜ் கிடச்சிருக்கோ அதை எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இங்கே பிரேக் ஆகலை, ஸோ ரிவர்ஸ் ஆகிருக்கு. அப்போ செல் சைடு நம்ம நார்மலாக இங்கேருந்து ட்ரெண்ட் கரெக்டாக கிடச்சிருக்கு. ஸோ ப்ரீவியஸாக இருந்து ட்ரெண்ட் கரெக்டாக போகுது, ரிவர்ஸ் ஆகிருக்கு. நம்ம ஒரு கன்ஃபர்மேஷனை வச்சுட்டு தான் இண்டிகேட்டரை பயன்படுத்தணும். இண்டிகேட்டரை வச்சு மட்டும் ட்ரேட் பண்ணிங்க அப்படின்னா ஃபெயிலியர் கொடுக்கும். ரெசிஸ்டன்ட் பாயிண்ட்லேருந்து கணிக்கிறதும் ரொம்ப முக்கியமான விஷயம். நிறைய பேர்த்துக்கு புதுசாக வர்றவங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்கும் அப்படின்னா, செல் பண்ணி பை பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் நிறைய பேர்த்துக்கு தெரியாது. ஸோ நிறைய பேர் இந்த வீடியோ பார்க்குறதெல்லாம் ஓரளவுக்கு எக்ஸ்பீரியன்ஸாக இருப்பாங்க. பிகினராக இருக்கவங்க டேரெக்டாக ஒரு ஷேரை செல் பண்ணி கீழே பை பண்ணலாம். அதேமாதிரி புட் ஆப்ஷனில் நீங்கள் போனீங்க அப்படின்னா ஆப்ஷன் ட்ரேட் பண்ணுவோம். புட் ஆப்ஷன் அது ஹோல்ட் பண்ணி எடுத்துகிட்டு போகலாம். செல் பண்ணுறது ஹோல்ட் பண்ண முடியாது, அன்றைக்கே ட்ரேடை க்ளோஸ் பண்ணும். இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் இருக்குது. உங்களுக்கு எதுவும் தேவைப்பட்டுச்சு அப்படின்னா என்னோடய டிஸ்கிரிப்ஷனில் பேசிக்ஸ் வீடியோ கொடுத்துருக்கேன். ஸோ அதை செக் பண்ணி உங்களுடைய நாலேஜை இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம். ஓகே கைஸ், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. டாடா, பாய், see you.